அப்ப இலங்கை அரசு. அப்ப இலங்கை அரசுகளின் சார்பில் அல்லது இலங்கை அரசின் சார்பில் அரசாங்கங்களுக்கு இடையிலான நிகழும் ஒரு அதிகார போராட்டம் தான் சர்வதேச அரசியல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சர்வதேச அரசியல் தொடர்பாக H.J. மோர்கந்தா, ஆன்ஸ் ஜே மோர்கந்தான்னு சொல்லுவோம். H.J. மோர்கந்தா அவர் சொல்றாரு, சர்வதேச அரசியல் என்பது அரசுகளுக்கிடையில் அதிகாரத்தினை பயன்படுத்தி நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம். சர்வதேச அரசியல் தொடர்பாக H.J. மோர்கந்தா கூறிய பிரதானமான கருத்து, அரசுகளுக்கிடையில் அதிகாரத்தினை பயன்படுத்தி நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம் தான் சர்வதேச அரசியல் என்று சொல்றோம். மாணவர்கள் இன்னைக்கு லிங்க் 2 குரூப்லயும் போட்டிருந்தேன் தானே, ஏப்ரல் மார்ச் குரூப்லயும் அடுத்து மெயின் குரூப்லயும் லிங்க் வந்திருந்தது தானே? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. வந்திருந்தது தானே? அதான் வகுப்புல ஆள் குறைவா இருக்காதான் பார்த்தேன். ரைட், ஓகே. அடுத்து பார்க்கிறோம் ஸ்ப்ரவுட். அவர் சொல்றாரு, சர்வதேச அரசியல் என்பது சுதந்திரமான அரசியல் சமுதாயங்களுக்கு இடையில், சுதந்திரமான அரசியல் சமுதாயம் எனப்படுவது இறைமையுடைய அரசுகள். அவனை பார்க்கிறோம், இலங்கை ஒரு சுதந்திரமான அரசியல் சமுதாயம். சுதந்திரமான அரசியல் சமுதாயங்களுக்கு இடையில் நிகழும் உறவுகளும் உளத்தொடர்புகளும் சர்வதேச அரசியல் என்று சொல்லப்படுகிறது. சரி, சர்வதேச அரசியல் எனப்படுவது யார் ஒருத்தர் நதீஸ், நீங்க ரெக்கார்டிங் போட்டீங்களா நதீஸ்? ஓகே சார், ரெக்கார்டிங் போட்டு சார் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ரைட். ஓகே. பிரச்சனை இல்ல. முடியுமானாக்கள் ரெக்கார்டிங் போட்டு கொடுங்க. நல்ல கிளாஸ்ல இருக்கிறாக்கள் அந்த நதீஸ்கிட்ட கேளுங்க என்ன சிஸ்டம்னு சொல்லி கேட்டுட்டு முடியுமானாக்கள் ரெக்கார்டிங் போட்டுக்கொள்ளுங்க. அது அப்ப எனக்கு கரைச்சல் அப்படி எப்படின்னு சொல்லி கொடுங்க பாப்போம். நதீஸ் சார், லெஃப்ட் இருந்தா லெஃப்ட்ல ஆட்டோவா கீழே ரெக்கார்டிங் காமிக்குது. கிளிக் பண்ணா அதோட பெர்மிஷன் நீங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே நான் கொடுக்கணுங்க. ஓகே ரைட். இருக்கிறார்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெக்கார்டிங் பெர்மிஷன் தாரேன். நான் பிரச்சனை இல்லை. போன்ல எப்படி சார் ரெக்கார்டிங் போடுறது? போன்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கும் தெரியல. நதீஸ், ஏதாவது சிஸ்டம் இருக்கா போன்ல போடுற மாதிரி? போன்ல சார் அந்த கீழே ஆட்டோவா கொடுத்தா மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணலும், சிஸ்டத்துல கொடுத்து இல்லாட்டி பண்ண இல்லாத. அப்படி ஒன்று இருக்கா? லிங்க கிரியேட் பண்ற நேரமே நம்ம கொடுக்கணும் அப்படியா? இல்ல சார், எப்பல கொடுத்திருந்தா மட்டும் தான் செய்யலாம். மொபைல்ல பெரும்பாலும் ரெக்கார்ட் பண்ண கஷ்டம். சரி. நான் ரெக்கார்டிங் போட்டு வைக்கிறேன். அப்ப நீங்க இப்ப ரெக்கார்டிங் நீங்க அனுப்பலாம் தானே, குரூப்புக்கு போடலாமா நீங்க போட்டதை? போடுவேன் சார். ஓகே. அப்ப நீங்க ரெக்கார்டிங் போட்டு நீங்க 300 கிளாஸ் நீங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. பிரச்சனை. சரி சார், தேங்க்யூ. ஓகே. சுதந்திரமான அரசியல் சமுதாயங்களுக்கு இடையில் நிகழும் உறவுகளும் உளத்தொடர்புகளும் இதில் எதிர்பார்ப்புகள், கட்டுப்பாடுகள், மோதல்கள் என்பன தத்தமது நலனிற்காக ஏற்படுகின்றன என்று கூறுகிறார். யாரு? ஸ்ப்ரவுட் என்பவர். ஸ்ப்ரவுட் என்பவர். அடுத்து அதே போல பிலிக்ஸ் குரேஸ் இவர் சொல்றாரு, சர்வதேச அரசியல் என்பது பிரதேசத்தில் பிரச்சனைகளுக்கான தீர்வினை காணுதல். சர்வதேச அரசியல் எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் பிரச்சனைகளுக்கான தீர்வினை காணுதல்.
நாம ஏற்கனவே பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த விடயங்களோடு யாராவது ஒரு 2 அறிஞர்களது கருத்துக்களை பாடமாக்குனீங்கன்னு சொன்னால் போதும். எல்லா விடயத்தையும் நீங்க அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியப்பாடு இல்லை. யாராவது 2 அறிஞர்களின் கருத்துக்களை மனனம் செய்து கொண்டால் போதும். எல்லா அறிஞர்களையும் அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அடுத்து உங்களுக்கு ஏலவல்ல போல இப்படி இந்த அறிஞர் என்ன சொன்னார்னு சொல்லி கேட்க போறது இல்லை. அப்ப இலகுவான ஒரு 2-3 அறிஞர்களை பாடமாட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம் வின்சென்ட் பார்க்கர். அவர் சொல்றாரு, சர்வதேச அரசியல் பின்வரும் விடயங்களை உட்கொண்டிருக்கும். சர்வதேச அரசியலில் பின்வரும் விடயங்களை இவர் அடையாளப்படுத்துகிறார். சர்வதேச அரசியலின் அடிப்படை சக்தியும் இயல்பு, சர்வதேச வாழ்க்கையில் அரசியல் சமூக பொருளாதார ஒழுங்கமைப்பு, தேசிய அரசுகளுக்கு இடையிலான ஆதார சக்திகள், தேசிய நலனின் உயர்வுக்காக கிடைக்கக்கூடிய கருவிகள். மாணவர்கள், இப்ப இதெல்லாம் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியப்பாடு இல்லை. கொஞ்சம் ஒரு முறை வாசிச்சு கொள்ளுங்க. சர்வதேச அரசியல் என்றால் என்னது, சர்வதேச அரசியலின் முக்கியத்துவம், சர்வதேச அரசியல் ஏன் இன்றைக்கு பெருகிருக்கின்றது, அடுத்தது நாம சொன்ன 2-3 வரைவிலக்கணங்கள், அது இல்லாம மேலே சொன்ன வரைவிலக்கணங்கள்ல ஏதாவது 2 அறிஞர்களின் கருத்துக்களை நீங்க பார்த்துக் கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. அவ இவரில் சொல்லப்படுகின்ற இந்த விடயங்கள் அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியப்பாடு இல்லை. சரி, சும்மா ஒரு முறை பார்த்துக்கொள்ளும். தேசிய நலனின் உயர்வுக்காக கிடைக்கக்கூடிய கருவிகள், தேசிய அதிகாரத்தினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட தன்மையும் கட்டுப்பாடு, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வல்லரசுகளின் வெளியுறவு கொள்கையும் சிறிய அரசுகளின் சந்தர்ப்பவாத வெளியுறவு கொள்கை, இவை தவிர்ந்த ஏனைய காரண காரியங்களுக்கான பின்னணியும் அண்மை கால சர்வதேச அரசியலில் முக்கியம் பெறுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஹெர்பர்ட் சைரோ. அவர் சொல்றாரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லுகின்றார்கள், சர்வதேச அரசியல் இன்று தேசங்களுக்கிடையில் எவ்வித தொடர்பினையும் கொண்டிருக்காததுடன் அரசுகளுக்கிடையில் முக்கிய அடித்தளத்தினையும் கொண்டிருக்கவில்லை என கூறுகின்றார்கள். அவ இவர்கள் சொல்லுகின்ற கருத்து கொஞ்சம் வித்தியாசமான கருத்து. சர்வதேச அரசியல் என்று தேசங்களுக்கிடையில் எவ்வித தொடர்பினையும் கொண்டிருக்காததுடன் அவ வித்தியாசமான எதிர்மறையான கருத்தை சொல்லுகின்றார். அரசுகளுக்கிடையில் முக்கிய அடித்தளத்தினையும் கொண்டிருக்கவில்லை என கூறுகின்றார். ஸ்டான்லி கௌமன், சர்வதேச அரசியலானது சர்வதேச உறவினை உடைய ஒழுங்கு செயற்பாடுகளுடன் காரண காரிய தொடர்புகளுடனான வெளிவிவகார கொள்கைகளையும் அதிகாரத்தினுடைய பகுதிகளையும் பாதிப்புக்குட்படுத்தி அதிகாரத்தின் அடிப்படையில் உலகத்தினை பிளவடைய செய்துள்ளன என்கின்றார். அப்ப இவங்க சொல்ற கருத்தின்படி இந்த சர்வதேச அரசியலின் காரணமாக உலகம் பிளவடைந்து இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இவரின் கருத்தினுள் அரசியல் சார்பான, அரசியல் சார்பற்ற, உத்தியோகபூர்வமான, உத்தியோகபூர்வமற்ற, முறை சார்ந்த, முறை சார்ந்த, முறைசாரா உறவு பரிமாற்றங்கள் பாரிய அளவில் காணப்படுகின்றன. அப்ப இன்றைக்கு சர்வதேச அரசியல்ல அரசியல் சார்பான, அரசியல் சார்பற்ற, உத்தியோகபூர்வமான, உத்தியோகபூர்வமற்ற, முறை சார்ந்த, முறை சாரா உறவு பரிமாற்றங்கள் பாரிய அளவில் இன்று காணப்படுது. அப்ப சர்வதேச அரசியல்ல அப்ப இந்த ஸ்டான்லி கௌமன் என்பவர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் சர்வதேச அரசியல் என்று சொல்லுகின்ற பொழுது அரசுகளின் செயற்பாடுகள் மட்டுமல்ல, அரசுகளுக்கு அப்பால அரச சார்பற்ற, உத்தியோகபூர்வமற்ற, முறை சார்ந்த, முறை சாராத உறவு பரிமாற்றங்கள் பாரிய அளவில் இன்று சர்வதேச அரசியலில் காணப்படுவதாக குறிப்பிடுகின்றன. அப்ப அதான் உண்மை. என்னன்னு சொன்னால் சர்வதேச அரசியல்ல இப்படி இன்றைக்கு பல்வேறு வகையான உறவுகள் காணப்படுகின்றன. C.A.W. பெனிங் என்பவரினால் தொகுக்கப்பட்ட சிறு நூல் ஒன்றை 1954ஆம் ஆண்டு யுனெஸ்கோ வெளியிட்டது. இந்நூல் சர்வதேச அரசியலை சுதந்திரமான ஒரு கற்கை நெறியாக அங்கீகரித்தது. அப்ப இந்த சர்வதேச அரசியல் கற்கை நெறிக்கு பங்களிப்பு செய்த பிரதானமான நபர்கள் ஒருவர் தான் இந்த C.A.W. பெனிங் என்பவர். அப்ப இவரால் எழுதப்பட்ட நூல் யுனெஸ்கோவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
இது சர்வதேச அரசியல் ஒரு கற்கை நெறியாக வளர்வதற்கு பங்களிப்பு செலுத்தியிருக்கின்றது. ஆயினும் சர்வதேச அரசியல், சர்வதேச உறவு ஆகிய இரண்டு பதங்களும் ஒன்றுக்காக மற்றொன்று பயன்படுத்தப்பட்டு வந்திருந்தன. இவ்விரண்டு பதங்களுக்கிடையில் வேறுபாட்டினை இனம் கண்டு கொள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிவடைந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வதேச உறவு, சர்வதேச அரசியல் எல்லாமே உண்டுதான். நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சர்வதேச அரசியல், பன்னாட்டு அரசியல். அது இரண்டுக்குமான வேறுபாடு என்னது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். சர்வதேச அரசியல், பன்னாட்டு அரசியல் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள்? சர்வதேச அரசியல், பன்னாட்டு அரசியல் இரண்டுக்கும் இடையில ஒரு முக்கியமான வேறுபாடு ஒன்று சொல்லியிருந்து. என்ன வேறுபாடு? எங்க யாராவது? சர்வதேச அரசியல் குறுகிய பரபரப்பை கொண்டது, பன்னாட்டு அரசியல்ங்கிறது பரந்துபட்ட பரபரப்பை கொண்டது. ஓகே ஓகே, அவ்வளவுதான். சர்வதேச அரசியல் எனப்படுவது அரசியல், ராஜதந்திரம் என்பவற்றோடு சம்பந்தப்பட்டது. பன்னாட்டு அரசியல் எனப்படுவது அரசியல், ராஜதந்திரம் என்பவற்றோடு சமூக பொருளாதார உறவு நிலைகளையும் குறித்து நிற்பதாக அமைகிறது. அதான் அந்த வேறுபாடு. அப்ப அதே போல சர்வதேச அரசியல், சர்வதேச உறவு ஆகிய இரண்டுக்கும் இடையில் பாரியளவான வேறுபாடுகள் இல்லை. அப்ப இவை இரண்டையும் வேறுபடுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை இரண்டையும் வேறுபடுத்த முடியாமல் போனது. அப்படி என்று சொன்னால் என்னது? இந்த சர்வதேச அரசியல், பன்னாட்டு அரசியல் ஆகிய இரண்டும் ஒன்றாகவே நோக்கப்பட்டு வருகிறது. சரி, ரைட். இருப்பினும் 1970களின் பின்னர் சர்வதேச அரசியல் சுதந்திரமான கற்கை நெறியாக எழுச்சி அடைய தொடங்கியது. 1970ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சர்வதேச அரசியலானது ஒரு சுதந்திரமான கற்கையாக எழுச்சி அடைய தொடங்கியது. அப்ப இந்த சர்வதேச அரசியல் பாடப்பரப்பு 1970ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு சுதந்திரமான கற்கை நெறியாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது முக்கியமான விடயம். இதன் பின்னர் சர்வதேச அரசியல் பின்வரும் விடயங்களை முதன்மைப்படுத்துகிறது என்பது சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆக இது சர்வதேச அரசியல் எவ்வாறு தோன்றி வளர்கிறது. அப்ப 1970களின் பின்னர் தான் இது ஒரு சுதந்திரமான கற்கை நெறியாக விருத்தி பெற ஆரம்பித்தது. இதன் பின்னர் சர்வதேச அரசியல் பின்வரும் விடயங்களை முதன்மைப்படுத்துகிறது, சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்ப இது அவ்வளவு மாணவர்கள் சர்வதேச அரசியல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம். அப்ப இப்படித்தான். இப்ப இது இறுதியான முடிவு அல்ல. இப்ப நாம சர்வதேச அரசியல்ல வேறு வேறு தலைப்புகள்ல பல்வேறுபட்ட தலைப்புகளை பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கு சர்வதேச அரசியல் தொடர்பாக இன்னும் பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்கள், கருத்துக்கள் என்பவற்றை நாம முன்வைப்போம். அப்படிப்பட்ட வரைவிலக்கணங்கள், கருத்துக்கள் போன்றவற்றையும் நீங்கள் சர்வதேச அரசியல் என்ற விடயத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப சர்வதேச அரசியல் என்றால் என்ன என்று வருகின்ற பொழுது நாம இதற்கு பிறகு படிக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள், அந்த விடயங்கள் இருந்து தேடி தொகுக்கப்படுகின்ற, எடுக்கப்படுகின்ற விடயங்களையும் நீங்க சர்வதேச அரசியல் என்ற விடயத்தினால சேர்த்துக் கொள்ளலாம். சரி, இப்ப நாம அடுத்தது பார்க்கிறோம், புள்ள பார்க்க மாட்டோம். சர்வதேச அரசியல் அணுகுமுறைகள். அப்ப சர்வதேச அரசியல் அணுகுமுறைகள்ல ஒரு அணுகுமுறைகளை நாம இன்னைக்கு பார்ப்போம். பன்னாட்டு உறவுகளின் அணுகுமுறைகள், சர்வதேச அரசியலின் அணுகுமுறைகள் அல்லது பன்னாட்டு உறவுகளின் அணுகுமுறைகள் என்று நாம பார்க்கிறோம். பன்னாட்டு உறவுகளை படிப்பதில், இப்ப இந்த சர்வதேச அரசியலை படிப்பதில் பல்வேறுபட்ட அணுகுமுறைகள் துணை புரிகின்றன. அப்ப இந்த பன்னாட்டு உறவுகளை படிப்பதில் பல அணுகுமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அவைகளில் முக்கியமானது வரலாற்று அணுகுமுறையாகும். பன்னாட்டு உறவுகளை வரலாற்று ரீதியாக பயில்வதே வரலாற்று அணுகுமுறையாகும். அப்ப இது இரண்டாவது வினா மாணவர்கள். சர்வதேச அரசியலின் அணுகுமுறைகளை ஆராய். அவ்வாறு முதலாவது அணுகுமுறையாக நாம பார்க்கிறோம் வரலாற்று அணுகுமுறை. பன்னாட்டு உறவுகளை படிப்பதில் பல அணுகுமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அவ்வாறான அணுகுமுறைகள்ல மிக முக்கியமானது ஒன்று தான் இந்த வரலாற்று அணுகுமுறை.
பன்னாட்டு உறவுகளை வரலாற்று ரீதியாக பயில்வதே வரலாற்று அணுகுமுறை எனப்படும். இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அணுகுமுறையாகும். இந்த அணுகுமுறையானது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அணுகுமுறையாகும். இந்த அணுகுமுறையில் குறிப்பிட்ட காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டு, குறிப்பிட்ட காலம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாம் உலக மகா யுத்தத்திற்கு முற்பட்ட காலம், முதலாம் உலக மகா யுத்த காலம், முதலாம் உலக மகா யுத்தத்துக்கும் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கும் இடைப்பட்ட காலம், இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னரான காலம், 1920ஆம் ஆண்டுகளுக்கு பின்னரான காலம், இப்படி இதுல ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த காலப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட காலத்தை வரையறுத்து அந்த காலத்தில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. உதாரணம், இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு வரை உலக அரங்கில் ஐரோப்பிய நாடுகளே முக்கியத்துவம் பெற்றிருந்ததனால் பன்னாட்டு உறவில் அந்த நாடுகளுக்கே முக்கியத்துவம் கிடைத்தது. இரண்டாம் உலகப் போருக்கு முன்னர் உலகில் பல்வேறுபட்ட நாடுகளை தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடு. அமெரிக்காவா இருக்கலாம், இலங்கை, இந்தியா, அதே போல லத்தீன் அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இப்படி பல்வேறுபட்ட நாடுகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள். ஆக இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு முன்னர் ஐரோப்பிய நாடுகள் தான் உலக அரங்கில் மிக முக்கியத்துவம் பெற்ற நாடுகளாக விளங்கின. எனவே பன்னாட்டு அரங்கில், பன்னாட்டு உறவில் அந்த நாடுகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கிடைத்தது. ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளும் முக்கியத்துவம், இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஆசிய ஐரோப்பிய நாடுகளும் முக்கியத்துவம் பெற்றன. இரண்டாம் உலகப் போருக்கு முன்னர் வந்த ஐரோப்பிய நாடுகள் மட்டும், இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஆசிய ஐரோப்பிய நாடுகளும் முக்கியத்துவம் பெற்றன. திரும்பியும் ஐரோப்பிய நாடுகளும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. இதனால் வரலாற்று அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டு உள்ளது. வரலாற்று அணுகுமுறை மூலம் பன்னாட்டு உறவுகளை படிப்பதனால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. அந்தந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளையும் அந்த தோல்விகளுக்கான காரணங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப வரலாற்று அணுகுமுறையின் ஊடாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், அந்த தோல்விகளுக்கான காரணங்கள் என்பவற்றை சிறப்பான முறையில் புரிந்து கொள்ள முடிகிறது. நாட்டை வழிநடத்தும் ஆட்சியாளர்கள் நல்ல முடிவுகளை எடுக்கவும் இது வழி சமைக்கிறது. வரலாற்று அணுகுமுறையினால் பல நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றன. சரி, அந்த நன்மைகள் அப்படிங்கிறத நாம என்ன பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாடு தோல்வி அடைந்தமைக்கும் ஏனைய நாடுகள் வெற்றி பெற்றமைக்கான காரணங்களை அறிய முடிகிறது. அந்த வெற்றி தோல்விகளுக்கான காரணங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான இந்த சர்வதேச உறவுகளின் பொழுது அல்லது சர்வதேச ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது வெற்றியை நோக்கி எப்படி நகரலாம் என்ற ரீதியில தமது காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கு இந்த வரலாற்று அணுகுமுறை துணை புரிகிறது. ஓகே மாணவர், இன்னும் ஒரு அணுகுமுறையை நம்ம பார்ப்போம். அடுத்து பார்க்கிறோம் நிறுவன அணுகுமுறை. பன்னாட்டு உறவுகள் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாகவே நடத்தப்படுகின்றன. இப்படி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயிலும் அணுகுமுறையே நிறுவன அணுகுமுறை ஆகும். இப்ப பன்னாட்டு உறவுகள் எனப்படுவது பன்னாட்டு நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆய்வு செய்யப்படுகிறது. அப்ப இப்படி பன்னாட்டு நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்கின்ற அணுகுமுறையை நாம சொல்றோம் நிறுவன அணுகுமுறை என்று சொல்றோம். அப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம அங்க பார்க்கிறோம், முதலாம் உலகப் போருக்கு பிறகு மிகப்பெரிய நோக்கத்தோடு பல நாடுகளை உள்ளடக்கியதாக ஒரு பன்னாட்டு நிறுவனமானது உருவாக்கப்பட்டது. முதலாம் உலகப் போருக்கு பிறகு பல நாடுகளை உள்ளடக்கியதாக பாரிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த பன்னாட்டு நிறுவனத்தை நாம சொல்லுவோம் சர்வதேச சங்கம் என்று சொல்றோம்.
அந்த பன்னாட்டு நிறுவனத்தை நாம் சர்வதேச சங்கம் என்று சொல்றோம். இந்த நிறுவனம் ஒரு அமைப்பையும் செயல்முறையையும் பெற்றிருந்தது. அப்ப இந்த சர்வதேச சங்கம் அமைக்கப்படுவதற்கு முன்னர் உலகில எந்த வகையான பன்னாட்டு அமைப்புகளும் காணப்படவில்லை. இந்த சர்வதேச சங்கம் தான் உலகில ஏற்படுத்தப்பட்ட முதலாவது பன்னாட்டு நிறுவனம். அப்ப இந்த சர்வதேச சங்கமானது தனக்கென ஒரு அமைப்பையும் தனக்கென ஒரு நிறுவன கட்டமைப்பையும் கொண்டதாக காணப்பட்டது இந்த சர்வதேச சங்கம். இந்த நிறுவனம் ஒரு அமைப்பையும் செயல்முறையையும் பெற்றிருந்தது. ஆனால் இந்த அமைப்பில் சேர்ந்த நாடுகள் தங்களுக்கிடையே காணப்பட்ட முரண்பாடுகளின் காரணமாக சர்வதேச சங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தவறின. இதனால் தான் அந்த பன்னாட்டு அமைதி நிறுவனம் தோல்வி அடைந்தது. இவை எல்லாவற்றையும் படிப்பதே நிறுவன அணுகுமுறையாகும். என்னது? இந்த பன்னாட்டு நிறுவனம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது? அப்ப பன்னாட்டு நிறுவனங்கள்ல முதலாவது நிறுவனமாக நாம பார்த்த நிறுவனம் என்னது? சர்வதேச சங்கம். இது இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் பன்னாட்டரங்கில் ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு நிறுவனம். அப்ப இந்த நிறுவனம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது? இந்த நிறுவனத்தினது நோக்கங்கள் என்ன? இந்த நிறுவனம் எத்தனை நாடுகளை கொண்டிருந்தது? இந்த நிறுவனம் தோல்வியில் முடிவடைந்தமைக்கான காரணங்கள் என்ன? இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை ஆய்வு செய்து அதனூடாக சர்வதேச அரசியல் தொடர்பான விடயங்களை விளங்கிக் கொள்ள எத்தனிப்பது நாம சொல்றோம் நிறுவன அணுகுமுறை என்று நாம சொல்றோம். அதே போல இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சர்வதேச சங்கத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்கி இந்த சர்வதேச சங்கம் ஏன் ஏற்படுத்தப்பட்டதுமான இதை நாம தனியா படிப்போம். சர்வதேச சங்கம், ஐக்கிய நாடுகள் தாபனம், இவற்றை நாம தனியா படிப்போம். இந்த சர்வதேச சங்கம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், முதலாம் உலகப் போரினால் ஏற்பட்ட விளைவுகள் இதனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் இப்படிப்பட்ட உலகப் போர் ஒன்று ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் தான் இந்த சர்வதேச சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த சர்வதேச சங்கம் தமது நோக்கத்தை சரியான முறை நிறைவேற்ற தவறியதனால் மீண்டும் ஒரு உலகப் போர் உலகில் ஏற்பட ஆரம்பித்தது, இரண்டாம் உலகப் போர். அப்ப இந்த இரண்டாம் உலகப் போர் ஏற்பட்டதன் பின்னர் சர்வதேச சங்கத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்கி ஒரு வலிமையான சர்வதேச அமைப்பாக ஐக்கிய நாடுகள் தாபனம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. தற்போது பன்னாட்டு உறவுகளில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையானது மிக முக்கியமான ஒரு நிறுவனமாகவும் சர்வதேச அரங்கில் சர்வதேச உறவுகளை பேணுகின்ற ஒரு முக்கிய தாபனமாகவும் இந்த ஐக்கிய நாடுகள் தாபனம் காணப்படும். இப்படி இந்த நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டு சர்வதேச அரசியலை ஆய்வு செய்கின்ற அணுகுமுறையைத்தான் நாம சொல்லுகின்றோம் நிறுவன அணுகுமுறை என்று சொல்றோம். அடுத்து நாம சொல்றோம் நடத்தை அணுகுமுறை, பிஹேவியர் அப்ரோச் அல்லது நடத்தைவாத அணுகுமுறை. அரசுகளின் நடத்தைகளின் அடிப்படையிலையும் பன்னாட்டு உறவுகளை பயில முடியும். பொதுவாக அரசுகளின் நடத்தை பல்வேறு விதங்களில் அமைந்துள்ளன. அப்ப குறிப்பிட்ட அரசுகள் எவ்வாறு நடந்து கொள்கிறது, குறிப்பிட்ட அரசின் நடத்தைகளை அடிப்படையாக கொண்டு இந்த சர்வதேச அரசியலை ஆய்வு செய்கின்றார். பன்னாட்டு உறவுகளின் ஒவ்வொரு அம்சத்திலும் அரசுகளின் நடத்தைகள் மாறுபடலாம். இத்தகைய நடத்தையை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறை நடத்தைவாத அணுகுமுறை எனப்படும். அரசுகளின் நடத்தையை அடிப்படையாக கொண்டு பன்னாட்டு அரசியலை ஆய்வு செய்கின்ற அணுகுமுறை நடத்தைவாத அணுகுமுறை என்று சொல்லப்படும். நடத்தைவாத அணுகுமுறை இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு முக்கியத்துவம் பெற்றது. இந்த அணுகுமுறையை ஆதரிப்பவர்கள் ஒவ்வொரு அரசும் தனக்கென தனியான தேசிய குணநலன்களையும் நடத்தையையும் பெற்றிருப்பதாக கூறுகின்றார்.
நாம் பார்த்தோம் சர்வதேச அரசியல் எனப்படுவது 3 அடிப்படையான விடயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. நலன்கள், மோதல்கள், அதிகாரம். அப்ப நலன்கள் எனப்படுவது நோக்கம். அப்போ பன்னாட்டு அரங்கில் ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு வகையான நோக்கத்தை கொண்டிருக்கின்றன. அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு வகையான நடத்தையும் பெற்றிருக்கின்றனர். அவ இப்படி பன்னாட்டு அரங்கில் ஒவ்வொரு நாடும் பெற்றிருக்கின்ற நடத்தை, ஒவ்வொரு நாடும் கொண்டிருக்கின்ற நோக்கம் என்பவற்றை அடிப்படையாக சர்வதேச அரசியலை ஆய்வு செய்வதை நாம சொல்லுகின்றோம் நடத்தைவாத அணுகுமுறை என்று. இந்த அணுகுமுறையின் அடிப்படை மாறுவதற்கேற்ப அடிக்கடி மாறுகின்ற தன்மை பெற்றிருப்பதனால இது அதிக முக்கியத்துவம் உடைய ஒரு அணுகுமுறையாக நாம் இன்றைக்கு காண முடியாமல். ஓகே மாணவர்கள், அப்ப அந்த 3 அணுகுமுறைகளை பாருங்க. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்ப கிளாஸ்களோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3 அணுகுமுறைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று நடத்தைவாத அணுகுமுறை, மற்றது நிறுவன அணுகுமுறை, மற்றது வரலாற்று அணுகுமுறை. மற்ற அணுகுமுறைகளை நாம அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்கலாம். மற்ற அணுகுமுறைகள் தொடர்பான விடயங்களை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பார்த்துட்டு நாம அடுத்த கிளாஸ்ல வேறொரு செக்ஷனையும் பார்ப்போம். அப்ப அந்த குரூப்ல மெசேஜ் ஒன்று போடு, மட்டாக்களையும் கிளாஸ்ல இணைச்சு கொள்ள பாருங்க. நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சர்வதேச அரசியல் அப்படிங்கிற பாடம் மிக சிம்பிளான பாடம். நீங்க 200 லெவல்ல மாதிரி பொதுத்துறை நிர்வாகத்துல அல்லது பொலிட்டிக்கல் கோட்பாடுகளை கஷ்டப்பட்டது போல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போக 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 இந்த பாடப்பரப்பு வந்து ஈஸியான, சிம்பிளான, அடுத்து நடைமுறையில பல்வேறுபட்ட விடயங்களை தெரிந்து கொள்கின்ற ஒரு பாடமாக இருக்கும். அதனால பெருசா யோசிக்க வேண்டிய அவசியப்பாடு. ஓகே மாணவர்கள், நாம போக கொஞ்சம் டைமை கூட்டிக் கொள்வோம். அப்ப இன்னைக்கு 3 அணுகுமுறைகளை பாருங்க. சர்வதேச அரசியல் தொடர்பான வரைவிலக்கணங்களை கொஞ்சம் பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல மற்ற விடயங்களை பார்ப்போம். Okay, sir. Thank you, sir. God bless you.